வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் பண்ணையில் என்ன இன்குபேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இது வந்துட்டு ஒரு மேனுவல் இன்குபேட்டருங்க. இது நாங்களே செஞ்ச இன்குபேட்டருங்க. இது வெளியே எங்கேயும் வாங்கலை. இதில் யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர் வந்து STC 3028 அப்படிங்கிற கண்ட்ரோலர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் காட்டிடும், ஹியூமிடிட்டியும் காட்டிடுங்க. இது வந்து ஒரு மேனுவல் இன்குபேட்டருங்க. இந்த கண்ட்ரோலர் வந்து அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குங்க. கண்ட்ரோலர் வந்து ஃபால்ட் எதுவும் ஆகலை. ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குங்க. இது வந்து இன்னொரு இன்குபேட்டருங்க. மொத்தம் 2 இன்குபேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. இதுவும் சேம் கண்ட்ரோலர் தான் யூஸ் பண்ணுறேங்க. இதில் வந்து மொத்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மிங்க. இது வந்து அதிகம், இது வந்து கம்மி. இதுவும் வந்துட்டு மேனுவல் இன்குபேட்டர் தாங்க. ஹியூமிடிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு நான் எதுவும் ஃபாகரு, ஹியூமிடிஃபையர்லாம் எதுவும் வைக்கலைங்க. தண்ணி அதிகமாக வச்சுருவேன். கடைசி ஒரு 18 நாளுக்கு அப்புறம் கடைசி ஒரு 3 நாள் வந்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா ஹியூமிடிட்டி வந்து ஏறிடுங்க. நான் பெருசாக எதுவும் ஃபாகர்லாம் எதுவும் வைக்கலிங்க. இது வந்து ஹேட்ச் ஆன சிக்ஸ் வந்து இப்போ பார்த்துட்ருக்குறோங்க. மேலே வந்து ஹேட்ச் ஆயிரும், கீழே வந்து சிக்ஸ் வந்து விட்டுருவோங்க. கீழே ஹேட்ச் ஆகிற சிக்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு இன்குபேட்டர்லேயே வச்சுருந்துட்டு ப்ரூடிங் செட்டப்பில் விட்டுருவோங்க. ஹியூமிடிட்டி மட்டும் கரெக்டாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிடணுங்க. கடைசி ஒரு 4 டேஸ் வந்து ஹியூமிடிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடணும். 70 to 80% ஹியூமிடிட்டி இருக்கணுங்க. தேவையில்லாமல் இன்குபேட்டரை வந்துட்டு திறக்காமல் இருந்தாலே போதுங்க. ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆச்சுனாலே வந்துட்டு ஹேச்சிங் கரெக்டாக இருக்காது. அதனால் இன்குபேட்டரை வந்து தேவையில்லாமல் திறக்கக்கூடாதுங்க. முடிஞ்சால் முட்டை மேலே வந்துட்டு லைட்டாக தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடலாங்க ஹியூமிடிட்டி அதிகமாகிறதுக்கு. இதில் வந்துட்டு ப்ரூடிங் செட்டப்பில் வந்துட்டு ஹேச்சிங்கான சிக்ஸில் கொண்டு வந்து விட்டுருவோங்க. இதை வந்து நம்மளோட ப்ரூடிங் செட்டப்புங்க. எல்லோரும் வந்துட்டு ஒரு குஞ்சுக்கு 1 வாட்ச் சொல்லுவாங்க. அது வந்துட்டு இந்த குளிர்காலத்தில் வந்துட்டு அந்த 1 வாட்சில் போட்டால் சரி வராதுங்க. ஒரு குஞ்சுக்கு 2 வாட்ச் போடலாங்க. குளிர்காலத்தில் வந்து 2 வாட்ச் போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. வெயில் காலத்தில் வேணால் 1 வாட்ச் போட்டுக்கலாங்க. இதை நம்ம ப்ரூடிங் செட்டப்புங்க.